ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவிஸ்ன்னு பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் தான் இறந்து போயிருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஐயர்லாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. திடீர்னு இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, பேச ஆரம்பிச்சிருவார். பேசும்போது அவங்கலாம் ஹீரோ தான் பேசுறாங்க, அவருக்கு தெரியாது. அவங்க ஒன்று ஐயருங்க தான் பேசுறாங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லணும். அப்போ அந்த 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 இறந்து போனவங்க வாயில வந்துட்டு அரிசி போடணும்னா அரிசி போடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வாயில அதிகமாக போட்டோன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாரு. அவ்வளோதான். இப்போ எல்லாருமே அங்கிருந்து பதறிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் வந்துட்டு இப்போ எல்லாருமே ஓடிடுவாங்க. அங்கே ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோவால நடக்கவே முடியல. ரெண்டு விரலையும் சேர்த்து கட்டி வேற போட்டு வச்சிருப்பாங்களா. நடந்து பார்த்தவர் கட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வீசிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல ரெண்டு பேரும் படுக்க வச்சிருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி எந்திரிக்கிறாங்களா, அவங்க கையெல்லாம் தூக்கி தூக்கி பார்ப்பாரு. அவங்களுக்கு மூச்சு விட முடியாதுன்னு தொட்டு பார்ப்பாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ரொம்ப பசிக்கும். அவங்க பழம்லாம் வச்சிருப்பாங்க. உடனே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு போவாரு. நான் வந்துட்டு இப்போ அவருக்கு வந்து பழம் வேணும்னு கேட்கும். வேணும்னு சொல்வாரு. அவருக்கு கொடுத்துட்டு அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட இங்க இருந்து எல்லாம் பயந்து எந்திரிச்சு ஓடுனாங்கல்ல. ஓடிட்டு இப்போ எல்லாரும் போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பசிக்குது. பழம்லாம் சாப்பிட்ட பசி அடங்குற மாதிரி தெரியல. உடனே அங்க விருந்து நடந்துட்டு இருக்க உடனே என்ன பண்ணுவாரு, நேரா அந்த விருந்து கலந்துக்கலான்னு போவாரு. எல்லாருமே சாப்பிடுற ஆர்வத்துல இருக்கனால யாருமே இவர் வரதே கவனிக்க மாட்டாங்களா. அதோட நடுவில் ஒருத்தர் அப்பதான் எந்திரிப்பாரு. அவரோட இடத்துல போய் இவர் உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல அருமையான விருந்து அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. பாயாசம் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள ரொம்ப பயந்துருவாரு. சத்தம் போட்டுறாதீங்க, சாப்பிட்டு முடித்து கொள்கிறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லுவாரு. ஹீரோ வந்துட்டு பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்களா. பேய் இல்ல பேய் இல்ல, எனக்கு ரெண்டு காலுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது யாருமே கேட்க மாட்டாங்க. உனக்கு என்னையா வேணும், ஏன் செத்ததுக்கு அப்புறமா இப்படி ஆவியா வந்துட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் வந்து எனக்கு ஒரு வாய் சோறு வேணும், ரெண்டு அப்பளம் வேணும், கொஞ்சம் பாயாசம் வேணும், இதுதான் வேணும்னா போடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற என்ன பண்ணுவாருன்னா ஹீரோ பின்னாடி பக்கமா நின்னுக்கிட்டு அவர் தலையிலே நல்லா போட சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து அடிப்பாங்க. நான் வந்துட்டு சரியாவே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரே மயக்கம் போட்டுருவாரு. திரும்பவும் அவர் இறந்து போயிட்டாரு. என்ன பண்ணுவாங்க, அவரை திரும்ப படுக்க வச்சு ஃபுல்லா கட்டிடுவாங்க. அந்த மேட்டோட சேர்த்து ஃபுல்லா கட்டி அப்புறமா அவர் திரும்பவும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணலான்ற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வர வழியிலேயே அவருக்கு மயக்கம் தான் இருக்கும். அவர் பாட்டு பேசிட்டே வந்துட்டே இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போடலான்ற மாதிரி கூட யோசிப்பாங்க. அதோட வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அலைங்களா வர ஆரம்பிச்சிரும். உடனே எல்லாருமே பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வந்தவங்கள பயந்துட்டு அவர் அங்கேயே போட்டு போயிடுவாங்களா. பயங்கரமா மழை பெய்யும். அந்த தண்ணியிலேயே அவர் போட்டு போயிடுவாங்க. ஃபுல்லா கட்டி வேற விட்டுருக்காங்கன்னு அவுத்து கூட விடல. அந்த கட்டோட கடப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் நல்ல மயக்கத்துல வர தண்ணியில வர திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தண்ணீர். ஆனா எனக்கு மட்டும் தாகத்திக்க தண்ணி இல்லையே, கொஞ்சம் தண்ணின்னு கூடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுளை வேண்டிப்பாரு. உடனே பாத்தீங்கன்னா அவர் படுத்துக்கிற அந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரும் தண்ணியிலேயே. அதோட பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். போதும் போதுன்ற மாதிரி அவர் நிப்பாட்ட சொல்லவும் அவர் இவர் ப்ரே பண்றதெல்லாம் நடக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு. இப்படி ஹாயா படுத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னும் கட்டெல்லாம் அவுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு படுத்துட்டே இருப்பாரு. நம்ம சொர்க்கம் வந்து சேர்ந்துட்டோம் போல இருக்கு. அதாவது அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இப்ப இறந்து போயிட்டோம், நம்ம வந்திருக்கிறது சொர்க்கம், அதனால தான் நம்ம கேட்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா குயில் சத்தம் குயில் கூட வந்திருக்கு போல இருக்கு சொர்க்கத்துக்கு அப்படின்னு நினைச்சுப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா அவர் தலையில வந்து காக்கா வேற காக்கா போயிருமா. அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன குயில் வந்து எச்சம் போட்டுச்சு போலன்னு சொல்லிட்டு தண்ணியில கையை கழுவாரு. அப்ப தண்ணி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது இது சொர்க்கம் இருக்கிற மாதிரியே தெரியல, ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க மான்கள்லாம் நின்றுட்டு இருக்கும். மான்கள்லாம் விளையாடிட்டு இருக்கு, மயிலெல்லாம் ஆடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பாப்பாரு. நான் வந்துட்டு ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கு, ஆனா சாப்பிட ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ப்ரே பண்ணிட்டு எனக்கு ஏதாவது சாப்பிட கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவரை சாப்பிடறதுக்கு முதல்ல வந்துட்டு இருக்கு. உடனே பயந்தே போயிடுவாரு. நான் சாப்பிடறதுக்கு கேட்டேன், என்ன சாப்பிடறதுக்கு யாரையும் நான் கேட்கலன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பதறிட்டு இருக்கிற கையக்காரெல்லாம் வச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள கடைசி வரைக்கும் போயிடுவாரு. அதோட உழுவுற மாதிரி ஆயிடுவார். அந்த ஆத்துல இருந்து அங்க மேல இருந்து கீழே உள்ள மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இவங்க எல்லாம் என்ன பேசிப்பாங்க, அவனை கொண்டு போய் அங்க போட்டு என்னாச்சு தெரியல, இவ்வளவு பெரிய ஆத்து நீர்ல அடிச்சிட்டு போனவங்க பொழைச்சதா சரித்திரமே கிடையாது, கண்டிப்பா அவன் இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிப்பாங்க. பார்த்தோன்னா ஹீரோ இருக்காரு. அவர் எங்க இருப்பாரு, மலை உச்சில இருந்து அப்படியே தத்திட்டு அப்படியே தொங்கிட்டு நின்னுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தவங்களுக்கு அவன் வந்துட்டு பெரிய அதிர்ஷ்டமானவன் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்களா. அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவை தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க டிரெக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இல்லை நல்லா வந்துருக்குன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ இருக்காரு. அவர் என்ன சொல்வாருன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு சொல்லும்போது உனக்கு கடைசி வரைக்கும் திருப்தியாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிடுறாங்கன்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வருவாங்க. யார் வந்திருக்குதுன்னு தெரிய வரும்போது அவங்க பொண்ணு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜெயராம் இருக்காரு. அவர் வந்து சொல்லுவாரு சரின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம பொண்ணு வந்திருக்கான்னு ஆசையா இருக்கும். ஆனா அவங்க ஒரு வேலை விஷயமா தான் இங்க வந்திருப்பாங்க. இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப பொண்ணுன்னு ஆசையா பேசுவாரு. அவங்க என்ன வந்து கோவமா தான் இருப்பாங்க. எங்க அம்மா, அதாவது உங்க அம்மா வந்துட்டு இறந்து போகும்போது நீ பிரெக்னெண்டா இருக்கன்றதே உங்க அம்மா வந்துட்டு சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த கதையில எங்க அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ம தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோன்னா எங்க அப்பா அவர் சந்தோஷத்துக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லுவாங்க. இவர் தன்னை தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்க யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ அவர் வளர்த்தாப்பா இருக்காங்களா அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்படின்னா வந்துட்டு எனக்கு அவர் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும் உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் பேபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரா. ஒன்னும் இந்த மாதிரிலாம் ஜஸ்ட் பேசாதீங்க. இப்போ எங்க அப்பா வந்து கேட்கும்போது உங்ககிட்ட நான் நல்லா பேசுறேன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவர் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நான் இது கூட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் எல்லாம் சரிதான், ஆனா எது உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது இதுதான் எனக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதோட இவரும் பேச பேச பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரியே பேசிட்டே இருப்பாங்க. இவருக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக எந்திரிச்சு நிப்பாரு. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. இவங்களுக்கு இப்போ என்ன பண்றதே தெரியாது. அவர் நடிக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் மூக்குல இருந்து ப்ளீட் ஆகும்போது பார்த்தோன்னா அவருக்கு அவங்களுக்கே பயம் வந்துரும். உடனே வந்து ஹெல்ப் கத்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா இருக்காங்க, அவங்க கதை திறந்துட்டு வருவாங்க. வந்து நீங்க டாக்டரா இவங்களை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு அவர் சோஃபால தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இப்பதான் அவங்க அதோட அந்த வளர்ப்பு அவங்க வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதும் தெரிய வந்துரும். அதோட அடுத்த சீன்ல பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஸ்டேஜ்ல ஏறி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வராரு நானும் பார்த்தீங்கன்னா அவங்க வைஃப் அவங்கலாம் கீழே அப்பா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க மாமனார் வராரு, அவங்க தாத்தா வரான்னு சொல்லும்போது அங்க கூட இருக்க பையன் வந்து சரியாவே பார்க்க மாட்டான். அந்த மூவியை மட்டும் பார்த்துட்டே உட்காந்துருக்கும்போது அவங்க அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டி சப்போர்ட் பண்ணலான்னு போகும்போது பாட்டி வேற இஷ்டத்துக்கு பேசி விட்டுருவாங்க. அது வேற அவங்களுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையன் வந்து கோச்சிக்கிட்டு வெளியவே போயிருவாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த ப்ரோக்ராம்ல உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ வந்து கேட்பாரு அவரோட அதாவது மேனேஜர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்துட்டு நான் வாங்கிட்டு வர சொந்த பொருள் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லன்னு சொல்லும்போது நான் தான் நடிகேன், நீங்க மேனேஜர் தான், நீங்க நடிக்காதீங்கன்னு சொன்னா சரி சரி கொடுக்குறானா எல்லா நேரமும் அதை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும் ஹீரோட பாக்கெட்ல வச்சு விடுவாரு. நேரமோட ஃபேமிலியா தான் இவங்க இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் வர கோச்சிட்டு அங்க வர போயிட்டு நின்னுட்டு இருப்பாரு.
அதோட இங்க வந்துட்டு அவர் இந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா வரும்போது மறைஞ்சு பாத்ரூம் வரைக்கும் பேசிட்டே போவாரு. அவர் பேசுறதே வந்துட்டு ஜெயராம் வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாருன்றது இவங்களுக்கு பிடிக்காத உடனே அந்த பையன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். அப்படி பேசுறதுல அந்த பையன் பேசுறது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுருவாரு. இப்போ இன்னொரு பக்கம் ஹீரோட மேனேஜர் இருக்காருல, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்களா அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா வாங்க டாக்டர் அம்மா வர நேரமா இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது நல்லா தான் இருக்காரு, ஆனா அடிக்கடி தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லுவாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்ல வேண்டியதானே, சில பழக்கங்களை விட சொல்ல வேண்டியதானே கேட்க சொல்லும்போது நான் சொன்ன எங்க கேட்கிறாரு, நீங்க டாக்டர் அம்மா நீங்க சொன்னா கேட்பாரு அப்படின்னு இவர் சொல்லவும் ஆமா அப்படியே அவர் கேட்டுட்டாலும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிச்சிட்டே வருவாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஃபேமிலியே தேடி இங்க வந்துருவாங்க ஹீரோட ஃபேமிலியே. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா இப்போ பாத்ரூம்ல ரிலீஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இதை பார்த்த உடனே இப்போ அந்த பட்டாபி இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கூட ஒரு சத்தாச்சியை கூட்டிட்டு போயிட்டு அவரை தூக்கியான்னு சொல்லும்போது தூக்கவே முடியாது. ஒரு வழியா ஹீரோ கொண்டு போய் தூக்கி வச்சு பாத்ரூம்ல உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா உள் பக்கமா அவர் இருக்க மாதிரி லாக்கும் போட்டு விட்டுருவாங்க. இப்போ இங்க யாரையும் உள்ள விடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க இன்னொரு பக்கம் அவரோட ஒய்ஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வேற வர ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இப்போ இங்க ஜெயராமும் அவங்கள பார்த்து மீட் பண்ணிட்டு பேசிட்டு இந்த பக்கம் கிளம்பும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. பட்டாபி என்ன பண்ணுவாரு, இப்போ ஹீரோ பாத்ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதாவது ஆண்ட்ரியா வந்து தேடிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க தானே டாக்டர், அவங்கள தேடிட்டு இருக்கு, எங்க எப்படியாவது போய் உங்கள்ட்ட ரகசியமா சொல்லி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சமாளிக்க போறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்றீங்கன்னு கேட்கும்போது என்னது சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு நிமிந்து பார்ப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு முழுசா நின்னுட்டு இருப்பாரு. அதுவும் பேட்டி கொடுத்து நின்னுட்டு இருப்பாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் பாட்டு நின்னுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். அங்க வச்சு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அவர் மயக்கத்துல இருக்காரு, நீங்க இப்போ எங்க நின்னுட்டு இருக்காருன்னா நீங்க ஓகே தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீங்க வந்து கேட்கும் ஓகே தான்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோயின் கொண்டுமே புரியுது என்னது இது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எல்லாருக்கும் டாடா சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா கார்ல வந்து அந்த ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா வர வழி பூராவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே மறைச்சு அவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கும் ஹாய் சொல்லி பாய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ எங்க கிளம்பிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடிக்கடி அவருக்கு தலைவலிக்குது, அதனால ஹீரோயின் டாக்டர் தானே அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது நீங்க அதிகமா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் அதோட இவர் வந்து வேற மாதிரி ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. தலைவலிக்குதுன்னு தானே சொல்லி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்களை பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு போன் எல்லாம் எடுத்துட்டு அவர் பேசிட்டு இருப்பாரு. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கணும்னு அதை பார்த்தா தான் தெரியுமா என் மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இவர் பாட்டுக்கு அவர் வந்த வேலையவே பார்த்துட்டு இருப்பாரு. அதோட இப்போ இவர் கிளம்ப வைக்கிறதுலயே அவங்க குறியா இருப்பாங்க. இது கிளினிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு